ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற தலைப்பில் இங்கே வர்ற பக்தர்களெல்லாம் நான் ஒவ்வொருத்தரையும் பேட்டி எடுத்துகிட்டு வரோம். ஒவ்வொருத்தரும் அவங்க நினைவுகள்லேருந்து பல விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எங்கே போனால் நமக்கு அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு நீங்கள் ஒரு கனவில் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த குளத்தூர் பாபா கோயிலுக்கு வந்தால் அந்த பிரச்சனைகள் தீரும்ன்றதுக்கு இவங்க சொல்கின்ற வாசகங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும். மேடம், உங்கள் பேர்? செல்வி. பாப்பா? மகாலட்சுமி. உங்கள் பேத்தி. நீங்கள் எங்கேருந்து வரீங்க மேடம்? அண்ணா சாலையிலேருந்து வரீங்க. பெரம்பூர்லையா அது? சரி. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? 2018 வரீங்க. இப்போ யார் சொல்லி முதல்ல இந்த கோயில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது? யூடியூப்பில் பார்த்தீங்க. அப்போ அந்த யூடியூப்னால நீங்கள் நிறைய பயன் அடைஞ்சிருக்கீங்க. அதனால தான் இப்போ நாங்களும் எடுத்து போடுறோம். சரி, இந்த 18ஆம் வருஷத்துலேருந்து நீங்கள் வரும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் இல்லையா? அதில் நமக்கு சில சோதனைகளும் இருக்கும், வேதனைகளும் இருக்கும். அதற்கான பரிகாரங்களும் சாமி கொடுத்து நமக்கு நல்லபடியாக நம்ம ஆகியிருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய நினைவுகள்லேருந்து ஒரு சில விஷயங்களை சொல்லுங்கள். 2018 என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருந்தாங்க. கல்யாணம் வச்சுருக்கீங்க? பணம் இருந்தது இல்லை. என் பையன் வந்து அழுதுட்டு கல்யாணத்தை நிறுத்திடுமா வேண்டாம். அந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தது. பையன் வேலை தானே செஞ்சுட்டு இருந்தான்? ஆமாம் ஆமாம். அதை வாடகை கொடுக்குறது சாப்பிட்றது இப்படியே இருந்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது பணமே இல்லை. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் இருக்காரா? இல்லை. அதனால பையனுடைய இது ஒண்டி தான். சரி. சரின்ட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு சரி பத்திரிக்கை அடிச்சு எடுத்துகிட்டு இங்கே வந்த உடனே பாப்பாட்ட சொன்னேன், இந்த மாரி என்ன பாப்பா கல்யாணம் நடக்கணும், இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு 30 வாரம் பையன் கூட நானும் வந்தேன். நான் எப்படிதான் எனக்கு வந்து சேர்ந்ததுன்னே தெரில. 6 லட்ச ரூபா வந்து கிடச்சிது. 6 லட்ச ரூபாய் யார் கொடுத்தது? சொந்தக்கார் கொடுத்தாங்களா? நண்பர்கள் கொடுத்தாங்களா? நண்பர்கள் தான். நண்பர்கள் தெரிஞ்சவங்க எல்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சாங்க. சொந்தக்கார சுற்றத்தாரை விட நண்பர்கள் உங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. எல்லாம் கடனாக தான் கொடுத்துருக்காங்க அந்த பைசாவை. கொடுத்தாச்சு மேடம். கல்யாணம் நல்லபடியாக நடந்ததா? கிராண்டாக பண்ணி இன்னைக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு எங்கள் பொண்ணும் மருமகனும் இதுவும் பையனும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே பாபா கோயிலுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. கடனெல்லாம் அடைச்சிட்டிங்களா? எல்லா கடனும் அடைச்சிட்டிங்க. குழந்தை இருக்கா உங்கள் பையனுக்கு? இருக்கு மேடம். 2 பொண்ணு 1 பையன். 3 குழந்தை பிறந்துடுச்சு. பரவாயில்ல. பாபாவோட அருளால் 3 குழந்தை இருக்குது உங்களுக்கு. இது வந்து இந்த மாதிரி கல்யாணத்து டைமில் பணமே இல்லைன்னு சொல்லும்போது எப்படியோ ஒரு நிகழ்ச்சி கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, யார் மூலியமாகவோ உங்களுக்கு உதவி செஞ்சு இந்த குளத்தூர் பாபா உங்களுடைய கல்யாணத்தை, உங்களுடைய பையனுடைய கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்காரு. அது ஒரு பெரிய விஷயந்தான் நிஜமாவே. அதுக்கப்புறம் கொரோனா டைமில் எனக்கு ஒரு தெரிஞ்ச கஸ்டமர், நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்கே வேலை பார்த்தீங்க? எங்கூரில் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு. ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. என்ன வேலை செஞ்சுருந்தீங்க? சரி. அப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு கொரோனா டைமில் ஐயோ கஷ்டமாக இருக்குமே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு 4000 ரூபாய் ஜிபே பண்ணார். அது அக்கௌண்ட் நம்பரை தப்பாக கொடுத்துட்டேன். வேற ஒருத்தர். நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை தப்பாக கொடுத்துட்டீங்க ஹோட்டலில் இருக்கும்போது? இல்லை, ஹோட்டலில் விட்டு நீங்கள் கொரோனா டைமில் தான் மூடிட்டாங்களே. ஆமாம் ஆமாம். அவராக வந்து கொடுத்தாரு இல்லை, எனக்கு ஜிபே பண்ணிவிடுறேன் மேடம், அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. இப்போ கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நம்பரை மாற்றி கொடுத்துட்டேன். அக்கௌண்ட் நம்பர் ஒன்று மாற்றி கொடுத்துட்டீங்க? ஆமாம். அது வேற ஒருத்தவங்களுக்கு போய் கிரெடிட் ஆகிடுச்சு. என்னால் வந்து ஐநாவரத்தில் வந்து கனரா பேங்க்கு போகவும் முடியல, பஸ் வசதி இல்லை. கொரோனா டைம்ன்றதுனால பேங்க்கு போகவும் முடியல, எதுவுமே அக்கௌண்ட் போய் பார்க்கவும் முடியல. அந்த பணம் யாருக்கோ போயிடுச்சு. வேற ஒருத்தவங்களுக்கு போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, இதுமாரி உங்களுக்கும் வந்து சரியில்ல, எனக்கும் திருப்பி ரிட்டர்ன் வரல, நீங்கள் அதை கொடுத்தா கொஞ்சம் திருப்பி. அப்படி தான் சொல்லுவாங்க யாராக இருந்தாலும். கொடுத்த பணம் எனக்கும் வரல, உங்களுக்கும் போய் சேரல, யாருக்கோ போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லும் போது எல்லாருக்கும் மனசு கவலை தான். அது 10 ரூபாயாக இருந்தால் கூட நம்ம கஷ்டப்பட தான் செய்வோம். இது 4000 ரூபாய் அவங்களுது. 4000 ரூபாய் போச்சு. அப்புறம் திரும்பி நான் வந்து பாபாட்ட வந்து மறுநாள் இன்னைக்கு அந்த கொரோனா டைம்லேயே வந்தீங்க? வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு நாளைக்கு வந்து தரணும், எனக்கு வந்து ஜிபே பண்ணி விட்டுருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு கேட்குறாங்க. திங்கக்கிழமை மணிக்கு பேங்கில் எதிர்விட்டு பையன் கூட வண்டியில் போயிட்டு ஐநாவரம் போய் பேங்கில் சொன்னேன், இந்த மாதிரி இதுவாகிடுச்சு அப்படின்ட்டு. போனீங்க பேங்க்கு போய் சொல்லியிருக்கீங்க? போய் 2 வீலரில் ஃப்ரெண்டு கூட போய் சொல்லியிருக்கீங்க? சொல்லிட்டு திரும்பி கேட்ட உடனே அந்த அம்மா வந்து ஆமாங்க வந்துருக்குங்க, நான் திருப்பி அனுப்பிச்சிடுறேன்னு அடுத்த 10 நிமிஷத்துலாம் அனுப்பிச்சி விட்டாங்க. அது இவரை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது முடிஞ்சுது இல்லைங்களா? வேண்டிட்டு போனேன் நான். பாபா வேண்டிக்கிட்டு தான் இங்கேருந்து பேங்க்கு போனீங்க? வீட்டில் உட்காந்துட்டு வேண்டுறேன், நீ தான் பாபா எப்படியாவது இது பண்ணு. நான் வந்து பாபாவோட பக்தர் தான். எப்பயுமே எனக்கு பாபா தான் எனக்கு இது சிறுடிக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்குறேன். அதனால் எனக்கு பாபா மூலியமாக தான் எல்லாமே நடக்குது. இப்போ கூட ஒரு பிரச்சனையால் தான் வந்திருக்கிறேன். இப்போ பிரச்சனையால் வந்திருக்கீங்க.
எத்தனை நாள்? 9 நாள் வர போகிறீங்களா? 9 வாரமா? எப்படி இது பண்ணுறானோ வந்துட்டு போகிறாங்க. அந்த பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். இந்த கோயிலுக்கு வந்து பிரச்சனைகள் சால்வ் ஆகலைன்னு யாருமே சொன்னதில்லை. இப்போ நீங்கள் வந்து இந்த பேங்க்கில் பைசா வந்து போன பைசா திருப்பி நம்ம உங்களுக்கு கிடைச்சதும் ஒரு பெரிய விஷயம். கல்யாணத்து டைமில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி கல்யாணத்தையே நிறுத்த போன நேரத்தில் யார் மூலியமோ அந்த கல்யாணத்தை வந்து கடவுள் வந்து முடிச்சு கொடுத்துருக்காரு, பாபா அந்த குளத்தூர் பாபா முடிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கடவுள் உங்களோட எப்போவுமே துணை இருக்கிறாரு அப்படின்றது தான் இதை எடுத்துக்காட்டுது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இன்னும் வேறு ஏதாவது இருக்கா உங்களுக்கு நிகழ்ச்சிகள் சொல்கிறதுக்கு ஞாபகத்தில்? சரி, பரவாயில்ல. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் சில பேருக்கு வந்து முடியல, நம்ம எங்கே போனால் நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த குளத்தூர் பாபா கோயிலுக்கு வந்தால் நிச்சயமாக நம்முடைய துயரங்கள் நீக்குவதற்கு அது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படின்றதுக்கு நீங்கள் கொடுத்த இந்த பேட்டி அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா நீங்களே ஒரு டைமில் வந்து இந்த யூடியூப் பார்த்து தான் இங்கே வந்திருக்கீங்க, வந்து தான் உங்களுக்கு பல விஷயங்களை முடிச்சு கொடுத்துருக்காரு கடவுள். அந்த மாதிரி இப்போது நீங்கள் சொல்கிற பேட்டியை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் முடிவதற்கு இது ஒரு நல்ல காரணமாக இருக்கும். இதனால் சொல்வதெல்லாம் உண்மைன்ற தலைப்பில் நாங்கள் பல பேர் எடுத்துக்கிட்டே தான் வந்துட்டுருக்கோம். இது எல்லோரும் சொல்கிறதும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து மிகவும் போற்றத்தக்கதாகவும் அதே நேரத்தில் இறைவன் வந்து இங்கே இருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரமாகவும் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. நன்றி மேடம். இந்த யூடியூப் சேனல் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைவேறணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பாபா கோயிலுக்கு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய கனவுகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேடம். நன்றி.